உனக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல? இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. போலீஸ் வந்தாங்க, அப்புறம் விசாரிச்சுட்டு அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா. டெட் பாடியா? பாடியா? என்ன பாடி? யார் இறந்து போனது? அதாங்க நான் அடிக்கடி சொல்லுவேனே, அந்த தடியா அவனை யாரோ போட்டு தள்ளிட்டாங்க. ஐயோ, என்ன வெற்றி சொல்றீங்க? கொலையா நடந்துச்சு? ஆமா, நாங்க போறதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. யாரோ அவனை குத்தி ஒரே ரத்தம். யார் பண்ணாங்க தெரியல. பண்ணதே நீ தானே? இப்போ பச்சை புள்ள மாதிரி நடிக்கிறியே. நீ கொலை பண்ணதை விட நீ நடிக்கிறத பார்க்கும் போதுதான் ரொம்ப பயமா இருக்கு. கொலையா நடந்துச்சு? ஏண்டா நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? அவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா? நான் தான் தேஞ்சு போன இருக்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கேனே. டியா பாப்பாவை கடத்தினது, என்ன கொலை பண்ண பார்த்தது, நம்ம தீபாவுக்கு மாத்திரையை மாற்றி கொடுத்தது, எல்லாம் ஒரே ஆளு தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் இவன் மட்டும் காரணம் இல்லை. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர், ஏதோ ஒரு மூளை ஒன்று வேலை செய்து, அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. ஆமா வெற்றி, எனக்கும் அதேதான் தோணுது. நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் ஏன் நம்ம குடும்பத்தை அழிக்க பார்க்கணும்? யாரோ ஒருத்தரோட தூண்டுதலாலதான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏன் துளசி, உனக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, குழந்தைய கடத்தினது, வெற்றிய கொலை பண்ண பார்த்தது ரெண்டுமே நீ சம்பந்தப்பட்டதாவே இருக்கே. ஆனா தீபா விஷயம் அவ நம்ம வீட்டு பொண்ணு தானேக்கா? அதுவும் கரெக்ட் தான். அவன் யாரா வேணா இருக்கட்டும், அவன் யாருக்கு வேணாலும் எதிரியா இருக்கட்டும், என் குடும்பத்தை தொட்டான்ல, அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை சும்மா விட மாட்டேன். என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சவன நான் அழிக்காம விட மாட்டேன். அப்பா, ஆமாண்டி. ஐயோ, இரு கூப்பிடுற. ஐயோ, எங்க போனார்? டாக்டர், சிஸ்டர், என்ன பாத்துக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல? தலையில கட்டு போட்ட மாதிரி ஒரு பேஷண்ட் போறத பாத்தீங்களா? சிஸ்டர், ஒரே ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க சார். ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்த பேஷண்ட் எங்க? அங்கதான் சார் இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்ரூம் போகணும்னு சொன்னாரு. அழைச்சிட்டு போயிட்டு வந்து பெட்ல தான் படுக்க வச்சேன். ஆனா இப்ப காணோம். என்ன சிஸ்டர் நீங்க இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க? தப்பிச்சு போயிட்டாரா? தலை ஃபுல்லா கட்டு போட்டிருந்தோம். எப்படி போனாருன்னு தெரியலையே. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது சிஸ்டர். பெரிய கேடி அவரு. 24/7 எப்போ அவர் பக்கத்துல ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்லிருக்கேன்ல. ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது சார். சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்க்கலாம் சார். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? வாங்க.
ம் சிஸ்டர் சார் கொஞ்சம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணுமா பாருங்க. தேங்க்யூ சார். இவருதான், இவரேதான் முகம் தெரிஞ்சிரும்னு ஹெல்மெட் போட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு. அவரு வீட்டுக்கு போனா மொத்தமா தெரிஞ்சிருமே. எப்படியாவது அவரை தடுக்கணும். என்ன பண்ணலாம்? ச்சே. வச்சுட்டாங்க. என்னை இத்தனை நாள் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்கடா. இப்ப அங்க இருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன்டா. இல்ல இதெல்லாம் என்னால் நம்ப முடியல. ஏய் நீ முதல்ல ஹெல்மெட்டை கழட்டு, உன் முகத்தை காட்டு. யாரா நீ? டேய் சண்முகம், என் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாதுடா. என் முகமே மாறிடுச்சுடா. அந்த மகேஷ் என்னை கூட்டிட்டு போய் ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி என்னை வேற ஒரு ஆள் மாதிரி மாத்திட்டான்டா. இப்ப இந்த கட்டெல்லாம் பிரிக்க முடியாதுடா. இல்ல இல்ல நீ ஏதோ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். சண்முகம், உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் தானடா பணம் கொடுத்தேன்.